இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நேத்து உள்ள வீடியோவின் அடுத்த பாகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதேதான் செரிமான பிரச்சனைகளின் மற்ற விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல எதனால செரிமானம் ஆகல என்பதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் போனதுல. அதோட மீதி உள்ள விஷயங்களை இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். செலியாக் நோய் இது குளூட்டனால் தூண்டப்படும் ஒரு வகையான தன்னுடல் தாக்க கோளாறு தான். பசையம் என்பது கோதுமை, பார்லி மற்றும் கம்பு போன்ற தானியங்கள்ல இருக்கும் ஒரு வகை புரதமாகும். எனவே ரொட்டி, வேக வைத்த பொருட்கள், இறைச்சி மற்றும் பாஸ்தா, பீட்சா, சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ், பீர் போன்ற உணவுகள்ல பசையம் இருக்கு. செலியாக் நோய் பசையம் உணர்திறன் அல்லது பசையம் ஒவ்வாமை கொண்டவர்களை பாதிக்குது. எனவே அவர்கள் பசையம் கொண்ட உணவுகளை சாப்பிட முடியாது. இருப்பினும் அவர்கள் பசையம் சாப்பிட்டால் அவர்கள் கடுமையான அறிகுறிகளை, எதிர்வினைகளையும் உருவாக்குகிறார்கள். வயிற்றுப்போக்கு, சோர்வு, வீக்கம், வயிற்றுவலி, எடை இழப்பு, மலசிக்கல், குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை செலியாக் நோயின் அறிகுறிகள் ஆகும். கடுமையான சந்தர்ப்பங்கள்ல இரத்த சோகை அல்லது உடல்ல இரும்பு சத்து குறைத்தல், அசிடியோபோரோசிஸ், புண்கள் மற்றும் நரம்பு மண்டல காயங்களும் ஏற்படலாம். எனவே செலியாக் நோயின் கடுமையான அறிகுறிகளை நீங்கள் சந்தித்தால் மருத்துவரை அணுகுவது ரொம்ப அவசியம். அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிக்க பல சிகிச்சை விருப்பங்கள் இருக்கு. உதாரணமாக, உங்கள் மருத்துவர் வயிற்றுப்போக்கு, குமட்டல் மற்றும் வாந்தி எடுத்தல் ஆகியவற்றுக்கு மருந்துகளும் பரிந்துரைக்கலாம். கூடுதலாக ஊட்டச்சத்து குறைபாடுகளை தடுக்க நீங்கள் வைட்டமின் மற்றும் தாது பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். செலியாக் நோயை தவிர்ப்பதற்கு ஒரே வழி பசையமுள்ள உணவுகளை உண்பது நிறுத்திவிட்டுருங்க. அவற்றை மற்ற உணவுகளுடன் மாற்றுவதுதான். அடுத்தது மலசிக்கல். மலசிக்கல் என்பது மற்றொரு செரிமான பிரச்சனையாகும். உங்கள் பெருங்குடல் பெரிய குடல் வழியாக கழிவுகளை அனுப்ப முடியாது என்பதால் இருக்கும். மலசிக்கல் அனைத்து வயதினரும் எந்த உடல் நிலையிலும் பாதிக்கலாம். இது நடக்க பல காரணங்கள் இருக்கு. சில உணவில் குறைந்த நார்ச்சத்து அல்லது குறைந்த நீர் நுகர்வு ஆகியவை அடங்கும். மேலும் குறைந்த சுறுசுறுப்பாக இருப்பவங்க, அதிக நேரம் படுத்துக்கொள்ள முனைப்பவர்களுக்கு மலசிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு மருந்து அல்லது உணவின் பக்க விளைவுகளாகவும் இருக்கலாம். மலசிக்கல் வயிற்றுவலி, வீக்கம் அல்லது குமட்டல் ஏற்படுத்தலாம். மலசிக்கலுக்கு சிகிச்சை அளிக்க பல வழிகள் இருக்கு. உதாரணமாக, மருந்து, வீட்டு வைத்தியம் மற்றும் உடற்பயிற்சி ஆகியவை மலசிக்கல் போக்க உதவும். மலமிளக்கிகள் போன்ற சில மருந்துகள் மிகவும் அழுத்தமானவை. இருப்பினும் அவை நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தினால் பக்க விளைவுகள் ஏற்படலாம். மேலும் சென்னா போன்ற மூலிகை மலமிளக்கிகளும் உதவியாக இருக்கும். புரோபயாட்டிக்கல், காஃபின், நார்சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் சூடான நீர் போன்ற சில வீட்டு வைத்தியங்களும் மலசிக்கலை தடுக்கலாம் மற்றும் விடுவிக்கலாம். இறுதியாக, வழக்கமான உடற்பயிற்சி போன்ற வாழ்க்கை முறை மாற்றங்களும் மலசிக்கலை தடுக்கலாம். மலசிக்கலை தவிர்க்க உங்கள் உடலை மறுசீரமைக்க அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும். கூடுதலாக நீங்கள் நார்சத்து நிறைந்த உணவுகளை, குறிப்பாக கரையக்கூடிய மற்றும் நொதிக்காத நார்சத்து சாப்பிடுவதை விரும்ப வேண்டும். இறுதியாக, நீங்கள் உங்கள் உணவியல் நிபுணரை தொடர்பு கொண்டு குறைந்த உணவையும் நீங்க சாப்பிடலாம். அவங்களோட டயட் சார்ட் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணியும் நீங்க சாப்பிடலாம். அடுத்தது இரைப்பை அலர்ஜி. இரைப்பை அலர்ஜி என்பது ஒரு வகை நோய், செரிமான பிரச்சனை ஆகும். அங்கு வயிற்றின் புறணி வீக்கம் அடைகிறது. இது தொற்று, காயம் அல்லது வயிற்றுப்புண் காரணமாக இருக்கலாம். இரைப்பை அலர்ஜி உடல்ல பல அறிகுறிகளை ஏற்படுத்தும். இரைப்பை அலர்ஜியின் அறிகுறிகள் அஜீரணம், வயிற்றுவலி, குமட்டல், வாந்தி. உங்கள் வயிற்றில் உங்கள் உடல் நரம்பிய உணர்வு. இரைப்பை அலர்ஜி கடுமையான அல்லது லேசானதாக கூட இருக்கலாம். இரைப்பை அலர்ஜியின் பிற காரணங்களில் அதிகப்படியான வலி நிவாரண மருந்து, நாள்பட்ட மன அழுத்தம் மற்றும் HIV மற்றும் கிரேன் நோய் போன்ற அடிப்படை சுகாதார நிலைமைகள் ஆகியவை அடங்கும். ஆய்வக சோதனைகள் மற்றும் எக்ஸ்ரே மூலம் உங்கள் மருத்துவர் இரைப்பை அலர்ஜியை கண்டறியலாம். முதல்ல வயிற்றுப்புறணியில் ஏதேனும் பாக்டீரியாக்கள் இருப்பதை கண்டறியும். கூடுதலாக ஒரு எண்டோஸ்கோப் செரிமான அமைப்பில் சொருகப்பட்ட ஒரு சிறிய கேமராவை பயன்படுத்தி வயிற்றுப்புறணியை கண்காணிக்கவும் முடியும். கூடுதலாக எக்ஸ்ரே மூலம் முழு செரிமான அமைப்பை பற்றியும் தெளிவான படத்தை தருவாங்க. நீங்கள் மருந்துகளை பயன்படுத்தி இரைப்பை அலர்ஜிக்கு சிகிச்சை அளிக்கலாம். உதாரணமாக, இரைப்பை அலர்ஜிக்கான காரணம் ஒரு பாக்டீரியா தொற்று தான். இந்த பாக்டீரியாவை கொல்ல நுண்ணுயிர் எதிர்ப்புகள் பரிந்துரைக்கப்படலாம். மேலும் வயிற்றில் அமில உற்பத்தியையும் குறைப்பதற்கும் வயிற்றுப்புறணி குணமடைய அமைவதற்கும் உங்கள் சுகாதார நிபுணர் ஆன்டாக்சிட்களை பரிந்துரைக்கலாம். இரைப்பை அலர்ஜியை தவிர்க்க நீங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பசையம் மற்றும் அமில உணவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் அலர்ஜி எதிர்ப்பு உணவை பின்பற்ற வேண்டும். கூடுதலாக அறிகுறிகளை குறைக்க உதவும் பூண்டுசாறு சப்ளிமெண்டை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது IBS, எரிச்சல் கொண்ட குடல், நோய்க்குறி அல்லது பாஸ்டிக் பெருங்குடல் என்பது செரிமான அமைப்புடன் தொடர்புடைய அறிகுறிகளின் கலவையாகும். IBS இன் அறிகுறிகள் லேசானது முதல் கடுமையானது வரை இருக்கலாம். அறிகுறிகளில் வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, வீக்கம், மலசிக்கல் மற்றும் ஒழுங்கற்ற குடல் இயக்கம் ஆகியவை அடங்கும். IBS இன் ஒரு வகை
கிரேன் நோய். இருப்பினும் மற்ற செரிமான பிரச்சனைகளை நிராகரிப்பதன் மூலம் கண்டறிய முடியும். IBSஇன் தூண்டுதல்கள் சில மருந்துகள், நோய் தொற்றுகள், மனநல கோளாறுகள் அல்லது உணவுகளால் இருக்கலாம். உங்கள் மருத்துவர் எண்டோஸ்கோபி, எக்ஸ்ரே அல்லது கொலோனோஸ்கோபி செய்யலாம். இவை நோய் அறிதலை உறுதிப்படுத்த உதவும். பலர் வாழ்க்கை முறை மாற்றங்களுடன் IBS போன்ற செரிமான பிரச்சனையை சமாளிக்க முடியும். உதாரணமாக, அவர்கள் தவறாமல் உடற்பயிற்சி செய்கிறார்களா, நன்கு சமநிலையான உணவை சாப்பிடுகிறார்களா, போதுமான தண்ணீர் குடிக்கிறார்களா மற்றும் மன அழுத்தத்தை நிர்வகிக்கிறார்கள். மற்றவர்கள் தங்கள் அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிக்க மருந்துகளை நம்பியிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக, உங்கள் மருத்துவர் IBS நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆன்டாக்சிட்கள், வயிற்றுப்போக்கு எதிர்ப்பு, மலமிளக்கிகள், மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் நார்ச்சத்துக்கள் ஆகியவற்றை பரிந்துரைக்கலாம். IBS அறிகுறிகளை தவிர்க்க நீங்கள் பழங்கள், காய்கறிகள் மற்றும் பீன்ஸ் உட்பட நார்ச்சத்து நிறைந்த உணவை உட்கொள்ள வேண்டும். கூடுதலாக, உங்கள் புரதம் மற்றும் கால்சியம் தேவைகளை பூர்த்தி செய்ய உங்கள் உணவில் பாலை தயிருடன் மாற்ற வேண்டும். இன்னும் சில விஷயங்கள் அடுத்து வரும் வீடியோவில் நீங்க முழுமையா தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்.